ஃப்ரெண்ட்ஸ், இப்போது சூப்பரான புளி குழம்பு ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? சவுத் இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா புளி குழம்பு. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சூடான சாப்பாட்டில் இது மாதிரி புளி குழம்புலாம் செஞ்சு ஊற்றி சாப்பிட்டாங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஸ்பெஷல் டேஸ்டி ரெசிபி எப்படி செய்யறதுன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், ஒரு கடாய் வச்சாச்சு. கடாயில் சமையல் ஆயில் ஊற்றியாச்சு. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஊற்றிருக்கோம். இது வரைக்கும் புளிக்குழம்பு செஞ்சதே இல்லைன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இதே மாதிரி செய்யுங்க. இப்போ கடுகு போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டாச்சு. அது நல்லா பொரியுது போகுது பாருங்கள். கடப்படன்னு நல்லா பொரிஞ்சு வச்சு கடுகு. இப்போ பாருங்க, கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போடுறோம். காஞ்ச மிளகா ஒரு 3 போடுறோம். 3-4 போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போ நாங்கள் கடலைப்பருப்பு பவுடரை போட்டாச்சு, ஒரு ஸ்பூன். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் புளியை கரைச்சி அதை ஃபில்ட்ரு பண்ணியிருக்கோம் பாருங்கள். புளி கரைச்சல் தண்ணி. ஸோ புளி குழம்பு பொறுத்த வரைக்கும் பழைய புளி தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், பார்க்கவும் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த புளிக்குழம்புலாம் செய்கிறீங்க அப்படின்னா புது புளி அவாய்ட் பண்ணிக்கோங்க. பழைய புளி இல்லை பிளாக் புளின்னு கேளுங்க. இந்த சூப்பர் மார்க்கெட்லலாம் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும், கிடைக்கும். ஸோ நாங்கள் இன்றைக்கி கருப்பு புளி தான் கரைச்சி அதை ஃபில்ட்ரு பண்ணி இதில் சேர்த்துருக்கோம். இது இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப ஈஸியாக, ஃபாஸ்ட்டாக செய்யலாம் இந்த ரெசிபி. இப்போ பாருங்கள், கல்லுப்பு சேர்த்துக்கிறோம். இதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, ஒரு 2-3 மினிட்ஸ்லேயே வேலை முடிஞ்சிடும். அவ்வளோ ஈஸி. இது ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ், நம்ம வீட்லேயே இருக்கக்கூடிய பொருள். அதை வச்சு அருமையான ஒரு குழம்பு, புளி குழம்பு தான் செய்ய போகிறோம். ஸோ ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு நல்லா சுண்டி வந்தால் சூப்பரான ஒரு புளிக்குழம்பு ரெசிபி ரெடி. இப்போ நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். நம்ம எல்லாத்தையும் போட்டோம் இல்லையா, அது ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிறதுக்காக இது மாதிரி நாங்கள் கரண்டி வச்சு நாங்கள் கொஞ்சம் கலக்கி விட்டுக்கிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா கொதித்து சுண்டி வரணும். அப்போ தான் நமக்கு புளிக்குழம்பு ரெசிபி ரெடி ஆகும். ஓகேங்களா? அதுக்கு 10 மினிட்ஸ் ஆகும். தட்டு போட்டு மூடி வச்சிடலாமா? பாருங்கள், இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு சுண்டி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ எந்த அளவுக்கு சுண்டி வந்திருக்குன்னு செக் பண்ணிக்கலாமா? பார்த்தீங்களா, உங்களுக்கே நல்லா தெரியுது எந்த அளவுக்கு சூப்பராக சுண்டி வந்திருக்குன்ட்டு. நல்லா எண்ணெய் திரிஞ்சு நல்லா அருமையாக வந்திருக்கு பார்த்தீங்களா? ஸோ இப்படி தான் புளி குழம்பு ரெசிபி செய்யணும். சவுத் இந்தியன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நாட் ஓன்லி சவுத் இந்தியன்ஸ், ஃபாரினர்ஸ்க்கு கூட ரொம்ப ரொம்ப இஷ்டமானது இந்த புளி குழம்பு. இதில் புளி சாதம் எப்படி செய்யுதுன்னு நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இப்போ நீங்கள் கோவிலெலாம் போயிட்டு சாமிக்கு படைச்சிட்டு அப்படியே அங்கே இருக்கவங்களுக்கு கூட நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். ஸோ அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் நல்லது இல்லையா? புளி குழம்பு இதோட முடிஞ்சிடுச்சு. பட் புளி சாதம் எப்படி செய்யறதுன்னா, இதுலேயே சூடான சாதம் மிக்ஸ் பண்ணி நம்ம நல்லா கிளறி விட்டுக்கணும். செய்யலாமா? உங்களுக்கு நாங்கள் செஞ்சு காமிக்கிறோம், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ புளி குழம்பு மட்டும் எனக்கு செஞ்சால் போதும்னா நீங்கள் இப்படி செஞ்சுட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிடுச்சு. புளி சாதம் ஒரேடியாக செஞ்சிடலான்றதுக்கு தான் நாங்கள் உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்கிறேன்.
பாருங்கள் எந்த அளவுக்கு சுண்டி நல்லா திக் பேஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா? நல்லா ரொம்ப திக்காக இருக்குது. இப்போ நம்ம சூடான சாதம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டவ்வெல்லாம் ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இப்போ புளி சாதம் ரெசிபியை செய்ய போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் தனியாக திரிஞ்சு வந்துருக்கு பார்த்தீங்களா? அந்த புளி குழம்பு ஒரு பேஸ்ட்டாக கிடச்சிருக்கு. அது இல்லாமல் ஆயில் வந்து தனியாக வந்திருக்கு. ஸோ இந்த ஃபார்முக்கு நம்ம ரெடி பண்ணுறது தான் புளி குழம்பு. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து இந்த பொடி வந்து நாங்களே ஓனாக வந்து மேக் பண்ணி எப்போவுமே வச்சுப்போம். ஒரு 20 to 30 days இது கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். இது எப்படி செய்கிறதுனா, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், வெந்தயம், அது இல்லாமல் கொஞ்சம் பெருங்காயத்தூள் மொத்தமாக போட்டுட்டு நல்லா வறுத்துட்டு மிக்சியில் போட்டு குறைன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. இது மாதிரி புளி சாதம்லாம் நாங்கள் செய்யும்போதே அதை நாங்கள் நல்லா தூவி விட்டுப்போம். நாங்கள் நிறைய பேருக்கு இது மாதிரி செஞ்சு டிஸ்ட்ரிபியூட்லாம் பண்ணியிருக்கோம். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள், சூடான வடித்த சாப்பாடு நம்ம இதில் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். சரிங்களா? புளி சாதம் பொறுத்த வரைக்கும் நல்லா சூடான சாப்பாட்டில் மிக்ஸ் பண்ணுங்கள். டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் புளி சாதமே சாப்பிடல லைஃப்பில், நான் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்புறம் உங்களோட ஃபேவரட் ரெசிபியே புளி சாதம் ஆகிடும். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், அந்த பொடி சொன்னையில் நாங்கள் ரெடி பண்ண பொடி அதை நல்லா இது மாதிரி தூவி விட்டுக்கணும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு தூவி விட்டு நல்லா கிண்டிக்கோங்க. சூப்பரான புளி சாதம் ரெசிபி ரெடி.